ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி நம்முடைய 8 வயசு குழந்தை ஆசிஃபாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சப்ப ஆசிஃபாக்கு ஆதரவா இல்லாம கொலை பண்ணவங்களுக்கு ஆதரவா கொடி தூக்குன பிஜேபி உன்னாவுல மைனர் சிறுமியை ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பிஜேபியினுடைய எம்பி அவருக்கு ஆதரவா நின்ன பிஜேபி காரவங்க பில்கிஸ் பானு வாழ்க்கையை இழந்து குழந்தையை இழந்து கர்ப்பிணி பெண்ணாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 20 வருஷம் போராடி நீதி வாங்கி கொடுத்தா குற்றவாளிகளை விடுவிச்சு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்த பிஜேபி இன்றைக்கு மணிப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தெருவுல தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க. இது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி 100 நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய மணிப்பூரின் பிஜேபி முதலமைச்சர் நம்முடைய டெல்லியில் போராடிய மல்யுத்த வீராங்கனைகள் இவர்கள் எல்லாம் இந்தியாவின் மகள்னு சொன்னாங்க. இந்தியாவின் மகள்களை நடுரோட்ல போராட வச்ச பிஜேபி, இது எதுக்குமே வாய் திறக்காத பிரதமர் மோடி, இந்த பாசிச பிஜேபி கூட்டம் பெண்களுக்கு எதிரானது, பெண்களுடைய பாதுகாப்புக்கு எதிரானது. இவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம், இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம்.